வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் கிரைம் 101 அப்படின்ற ஒரு படம் இப்போ தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த படத்தில் நம்ம கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் அண்ட் வந்து மார்க் ரஃபலோ ரெண்டு பேருமே உள்ளே இருக்காங்க அப்படின்னோடனே இந்த படத்துக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து எனக்கு இருந்தது. ஸோ இது வந்து ஒரு கிரைம் ட்ராமா அப்படின்ட்டு தான் அந்த படத்தை போயிட்டு வந்து பார்த்தோம். கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் ஒரு திருடனாக இருக்காரு அண்ட் வந்து மார்க் ரஃபலோ ஒரு போலீஸாக இருக்காரு. இவங்க ரெண்டு பேருக்கும் இடையே இருக்கக்கூடிய கேட் அண்ட் மவுஸ் கேம்ஸை வச்சு தான் அந்த படத்தை வந்து எடுத்துருக்காங்க. இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இது வந்து போலீஸ் திருடனுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு கதை தான். அதில் இன்ட்ரெஸ்டிங்காக கேரக்டர்ஸ் அமைச்சு அதில் ஸ்க்ரீன் பிளேயில் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக பர்ஃபெக்டாக வந்து ரைட்டிங்கில் ஃபுல் ஆஃப் வந்து பண்ணி படத்தை அவ்வளோ சூப்பராக வந்து எக்ஸிக்யூட் பண்ணாதான் இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு வந்து சொல்லுவேன். பேசிக்காக கிரைம் ட்ராமாஸ் அப்படிங்கிறப்போ வந்து அதில் ஒரு ஸ்லோனஸ் வந்து இருக்க தான் வந்து செய்யும். பட் ஆனால் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு வந்து அந்த ஸ்லோங்கிறது இருக்கு. பட் எங்கேயுமே வந்து போர் அடிக்காத வகையில் தான் அந்த படத்தையே வந்து கொண்டு போயிருக்காங்க. அதுக்கு காரணம் வந்து இவங்க எழுதின கேரக்டர் ஸ்கெச்சிங் தான். மெயினாக நம்ம கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த்தோட கேரக்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு திருடன் அப்படின்ற ஒரு கேரக்டர் தான். பட் ஆனால் அந்த திருடனுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு பர்சனாலிட்டிஸ் அண்ட் வந்து அந்த கேரக்டருக்குன்னு இவங்க எடுத்துக்கிட்ட அந்த ஸ்கெச்சிங்கும் சரி அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து இருந்தது. மெயினாக நம்ம கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் வந்து ஒரு இடத்துல போயிட்டு வந்து கொள்ளையடிக்கிறான் அப்படின்னா வந்து யூஎஸ் ரூட் 101 அப்படின்ற ஒரு ஹைவேல தான் கொள்ளையடிப்பான். ஆனால் வந்து அப்படி கொள்ளையடிக்கும் போது அவன் அந்த இடத்துல ஏன் கொள்ளையடிக்கிறான் அப்படிங்கிறதுக்கும் பர்ஃபெக்டான ரீசன்ஸ் வந்து ஒன்று வந்து சொல்லப்பட்டிருக்கும். சரி, அதுக்கு ரீசன்ஸ் வந்து என்ன வந்து சொல்கிறாங்க அப்படின்னா அங்கே கொள்ளையடிக்கும் போது அவனால் ஈஸியாக வந்து தப்பிச்சும் போக முடியும். அதே மாதிரி வந்து கன்ஸ் வந்து வெப்பன்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறது வந்து யூஸ்வல் தான் கிரிமினல்ஸ். பட் ஆனால் இவன் யூஸ் பண்ணுற வெப்பன்ஸுங்கிறது யூஸ் பண்ணுவான். பட் ஆனால் ஆப்போசிட் பார்ட்டிஸ் மேலே எந்த ஒரு தாக்குதலும் இல்லாமல் கொள்ளையும் அடித்த மாதிரி இருக்கணும். அதே மாதிரி எந்த ஒரு விபரீதமும் நடந்த மாதிரி இருக்கக்கூடாது. போலீஸுக்கும் வந்து டவுட் வராத வகையில் அந்த ஒரு கொள்ளை வந்து அரங்கேறி இருக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து பார்த்து பண்ணக்கூடிய ஒரு கேரக்டராக தான் நம்ம கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த்தோட கேரக்டர் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஈவன் மார்க் ரஃபலோட கேரக்டர் கூட வந்து சூப்பராக வந்து ஸ்கெச்சிங் வந்து பண்ணியிருக்காங்க. அவர் ஸ்டார்டிங்கே வந்து நம்ம கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த்தோட கேரக்டர் வந்து அவர் எப்படி அந்த பேட்டர்னில் வந்து கொள்ளையடிக்கிறாரு அப்படிங்கிறத வந்து ஒரு வைரக்கடத்தல் மூலமாக அவர் வந்து கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும். அதை தேடி வந்து நம்ம ஹீரோ கேரக்டர் எப்படி அவர் போயிட்டு வந்து டிடெக்டிவாக இருந்து போயிட்டு வந்து கண்டுபிடிக்கிறாரு அப்படின்ட்டு ஸ்க்ரீன் பிளேல அதையும் வந்து சூப்பராக வந்து எடுத்துகிட்டு போன விதமாக இருக்கட்டும். இது ரெண்டுமே வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக அந்த கேரக்டர் ஸ்கெச்சிங் வச்சுட்டு அவங்க வந்து விளையாண்டதுங்கிறது அருமையான ஒரு விஷயம். ஸோ அதுவே இந்த படத்தை மேஜராக வந்து ஒரு 2 மணி நேரம் ஓடினாலும் இந்த படத்தை ஃபுல்லாகவே வந்து பார்க்க வச்சுது அப்படின்னு சொல்லுவேன். ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ ஒரு ஹெய்ஸ்ட் ஒன்று வந்து பண்ணுறாரு. அந்த ஹெய்ஸ்ட் மூலமாக ஹீரோ உயிர் தப்பிச்சா போதும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு ஆக்கப்பட்டு அதுக்கப்புறம் வந்து கார் எடுத்துகிட்டு வந்துடுறாரு தனியாக. இப்போ நம்ம ஹீரோவை சுட்ட மூலமாக போலீஸுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுக்கப்படுது. இங்கே தான் வந்து மார்க் ரஃபலோ வந்து இந்த கேஸுக்குள்ளே வந்து இன்வால்வ் ஆகுறாரு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை மார்க் ரஃபலோ வந்து பிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்தோட என்டையர் ஸ்டோரியாகவே வந்து பண்ணியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி இது வந்து கேட் அண்ட் மவுஸ் கேம்ஸ் தான். அண்ட் அதுதான் இந்த படத்தோட ஒரு மேஜர் பாசிட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவேன். நார்மலாக இந்த மாதிரியான கதையில் கேரக்டர் ஸ்கெச்சிங்கும் அண்ட் வந்து ஸ்க்ரீன் பிளேவும் வந்து ரைட்டிங்கில் பர்ஃபெக்டாக வந்து இருந்துட்டாலே இந்த படம் வந்து சூப்பரான ஒரு படம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அது எல்லாமே இந்த படத்துக்கு அப்பட்டமாக வந்து நல்லாவே வந்து பொருந்தி போயிருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஏன்னா வந்து கேரக்டர் ஸ்கெச்சிங்கும் வந்து பர்ஃபெக்டாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோ வில்லனோட அந்த ஒரு கதாபாத்திரமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும். இந்த படம் வந்து ஒரு ஸ்லோவான ஒரு கிரைம் த்ரில்லர் அப்படின்ற ஒரு மோடில் தான் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. படத்தில் அங்கங்கே ஸ்லோவாக போகிறதையும் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. பட் ஆனால் இருந்தாலும் படத்தில் எங்கேயுமே போர் அடிக்காத வகையில் மேக்கிங்கில் அடுத்தடுத்து இந்த படத்தை வந்து ஃபுல் ஆஃப் வந்து பண்ணிட்டு வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ அதுக்கு காரணம் வந்து இந்த படத்தோட டெக்னிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் நம்ம வந்து சொல்லலாம். குறிப்பாக எரிக் வில்சனோட சினிமாட்டோகிராஃபி என்ன மாதிரியான ஒரு சினிமாட்டோகிராஃபி அந்த படத்தை வந்து பண்ணியிருக்காரு. ஏன்னா அவ்வளோ ஸ்டைலிஷான ஃப்ரேம்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த படத்தில் வந்து இருந்தது. படம் பார்க்குறதுக்கே ரிச்சாக அண்ட் விஷுவலாக வந்து செம்மையாக வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபீலை டெஃபினட்டாக அந்த படம் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். சரி, ஓகே, சினிமாட்டோகிராஃபி தான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிளாங்க் மாஸோட மியூசிக்கும் இந்த படத்துக்கு ஒரு ஆடட் ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவேன். எங்கேயுமே நல்ல அடிக்காத வகையில் ஒரு சீன்ஸை வந்து எலிவேட் பண்ணுறதுக்கு மியூசிக்கை வந்து அவர் வந்து போட்டிருந்திருக்காரு. ஏன்னா படம் ஸ்லோவாக போகுது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அங்கேயெல்லாம் மியூசிக் வந்து உங்களை தூக்கி உட்கார வச்சிடும். டெக்னிக்கலாக செம்ம பிரில்லியண்டான ஒரு படம் அண்ட் மேக்கிங்காகவும் அவ்வளோ சூப்பராக வந்து இந்த படத்தை வந்து எடுத்து பண்ணியிருக்காங்க. இந்த படம் பாட்லேட்டனோட டைரக்ஷனில் 2020 ஒரு நாவல் ஒன்று வெளியே இருந்திருக்கும். ஸோ அந்த நாவலை பேஸ் பண்ணி தான் அந்த படத்தை வந்து எடுத்துருக்காங்க. பாட்லேட்டர் இந்த படத்தை வந்து டைரக்ட் வந்து பண்ணியிருக்காப்ல. ஸோ பேஸ்ட் ஆன் கிரைம் 101 நாவல் அண்ட் பை வந்து டான் வின்ஸ்லோ அண்ட் வந்து அந்த நாவலை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் இந்த படமும் கூட. டைரக்ஷன் மட்டும் வந்து பாட்லேட்டர் வந்து பண்ணியிருக்காரு. டைரக்ஷன் வைஸ் வந்து சூப்பராகவே படத்தை வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு அப்படின்னே வந்து சொல்லுவேன். நல்ல ஒரு வெல்மேடு குவாலிட்டியான ஒரு படம் தான் அந்த படம். அண்ட் படத்தில் நடிச்சிருந்த கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் அண்ட் மார்க் ரஃபலோ ரெண்டு பேருமே வந்து சூப்பராக உங்களோட கேரக்டர் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் கம்ப்ளீட் ஒரு கேரக்டர் ட்ரைவன் ஃபிலிம் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ரெண்டு பேர்த்தோட கேரக்டர்ஸும் நின்று பேசிச்சு படத்தில். அண்ட் கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த்தோட கேரக்டர் ரோலை வந்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டார்டிங்கே அந்த கேரக்டர் வெப்பன்ஸ் யூஸ் பண்ண பயப்படுது அப்படிங்கிற லெவலுக்கு முதற்கொண்டும் அதுக்கு ஒரு ரீசன்ஸ் அதுக்கு ஒரு டீடைலிங் முதற்கொண்டும் அந்த கேரக்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி மார்க் ரஃபலோவுக்கும் அந்த மாதிரியான டீடைலிங் ஒர்க்குமே வந்து நிறையவே இந்த படத்துக்கு ரெண்டு கேரக்டர்ஸ்க்குமே வந்து பர்ஃபெக்டாக வந்து கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி ரெண்டு பேர்த்தோட பெர்ஃபார்மன்ஸும் இந்த படத்தை ஒட்டுமொத்தமாக ஹோல்டு பண்ணி எடுத்துட்டு போயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரெண்டு பேருமே வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி தேவையில்லாத கேரக்டர்ஸ் வந்து எதுவுமே இந்த படத்தில் வந்து கிடையாது. அண்ட் மோனிகா பார்பரோ அண்ட் வந்து ஹேலே மேரி ரெண்டு பேருமே வந்து சப்போர்ட்டிங் காஸ்ட்ல வந்து ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்களோட கேரக்டர்ஸும் வந்து நல்லா இருந்தது. பெர்ஃபார்மன்ஸும் அவங்க நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் என்டையர் கேரக்டர் ஸ்கெச்சிங் அண்ட் வந்து கேரக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸும் இந்த படத்துக்கு ஒரு ஆடட் ப்ளஸ் பாயிண்ட் தான். தேவையில்லாத சீன்ஸ் இல்லை, தேவையில்லாத கேரக்டர்ஸ் ரைட்டிங்ஸ் இல்லை, அது எல்லாமே இந்த படத்துக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு வைபை தான் வந்து கொடுத்துருக்கு. இந்த படத்தோட ஸ்டோரி செட்டப்புங்கிறது நல்லா இருந்துச்சு. ஸ்டார்டிங் டு எண்டிங் வரையுமே வந்து நல்ல விறுவிறுப்பாக தான் படத்தை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக வந்து கிளைமேக்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour கிட்ட
படம் செம்ம ஃபயராக போகும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அது வரையுமே இந்த படத்தை இன்ட்ரெஸ்டிங்காகவும் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. போர் அடிக்கிற மொமெண்ட்டும் பெருசாக வந்து இந்த படத்தில் வந்து இல்லை. உங்களுக்கு வந்து ஒரு டிடெக்டிவ் டைப்பில் இல்லைனா த்ரில்லர் போலீஸ் ஸ்டோரியெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் வந்து பார்ப்பீங்க அப்படின்னா, ஹைஸ்ட் ஸ்டோரிலாம் உங்களுக்கு வந்து பிடிக்கும் அப்படின்னா இந்த படம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். சரி, ஓகே, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பாசிட்டிவாக நான் அந்த படத்தை வந்து சொல்லியிருக்கேன். நெகட்டிவ் பாயிண்டாக எதுவுமே வந்து இல்லையா ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் பெருசாக வந்து நெகட்டிவ் பாயிண்ட் வந்து இல்லை. பட் நான் சொல்லியிருந்தது என்ன அப்படின்னா, போர் அடிக்கிற மாதிரியான சீன்ஸ் வந்து இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லியிருந்தேன். பட் இந்த படம் வந்து ஒரு ஸ்லோவான படம் தான். ஸ்லோனஸை நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. பட் இருந்தாலுமே அந்த ஒரு ஸ்லோனஸ் தான் இந்த படத்தோட ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்டாகவும் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அப்படி வந்து ஸ்லோ வந்து இருந்ததுனால தான் கதையோட நம்ம வந்து மெர்ஜ் ஆகிட்டு இந்த படத்தை நம்மளால் வந்து பார்க்க முடிச்சிருக்கு. பட் படம் அங்கங்கே வந்து ஸ்லோவாகிறத நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அதை மட்டும் நான் ஃபைனலாக வந்து சொல்லிக்கிறேன். மற்றபடி பெருசாக நெகட்டிவ் பாயிண்டாக அந்த படத்தில் வந்து சொல்கிறதுக்கு வந்து எதுவுமே வந்து இல்லை. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்தளவுக்கு மைல்டான அடல்ட் சீன் வந்து இருக்குது. ஸோ அதனால் இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியோட பார்க்க வேணாம், தனியாக பார்க்குறதே பெட்டர் அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். அண்ட் இந்த படம் வந்து தமிழ் டப்பிங்கில் இப்போ வந்து பிரைமில் வந்து அவைலபிளாக இருக்குது. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மிஸ் பண்ணாமல் அந்த படத்தை வந்து பார்த்துருங்க. நம்மளை பொறுத்தளவுக்கு ஒரு மஸ்ட் வாட்ச் கேட்டகரியில் இந்த படத்தை நான் கொண்டு போயிட்டு தான் வைப்பேன். ஸோ ஒரு ஒர்த்து வாட்சான ஒரு ஃபிலிமாக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் ஒதுக்கி ஒரு படத்தை வந்து பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு ஒர்த்தான ஒரு ஃபிலிம் தான் அந்த படம். ஸோ அதனால் ஒரு நல்ல படம் அப்படின்னே நான் அந்த படத்தை வந்து சொல்லுவேன். மிஸ் பண்ணாமல் அந்த படத்தை வந்து பார்த்துருங்க. பர்சனலாக எனக்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் தான் நம்ம சேனல்லேருந்து ஒரு ஒர்த்து வாட்ச் கேட்டகரிஸில் இந்த படத்தை உங்கள்கிட்ட நான் சஜஸ்ட் பண்ணி ஷேர் பண்ணியிருந்திருக்கேன். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காம ட்ரை பண்ணுங்க. ஃபைனலி தட்ஸ் ஆல் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மீண்டும் நிறைய வீடியோஸ் அண்ட் விமர்சனங்களோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். பை பை அண்ட் லவ் யூ கைஸ்.